Hi and hello everyone, welcome to Veranda RACE. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது 10 நிமிஷத்தில் 20 கொஸ்டின் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா யூனிட் 8 அண்டு யூனிட் 9 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் 10 நிமிஷத்தில் 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதான் நம்மளோட பிளான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை நான் மெயின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து படிக்கிறேன் சார், என்னால் இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்க முடியாது, ஸோ ஆன்லைன் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி யோசிச்சாலும் அதுக்கும் கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, டேரக்டாக செஷனுக்குள்ளே போவோம். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா who historical work is the Tamil 1800 years ago. 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அல்லது தமிழ் என்ற வரலாற்று படைப்பு யாரோடையது அப்படின்னா வி கனகசபை பிள்ளை. ஸோ யாரோடது அப்படின்னா வி கனகசபை பிள்ளை அப்படிங்கிற நபரோடு தான் அந்த வரலாற்று படைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பிரிண்டிங் டெக்னாலஜி. அச்சு தொழில்நுட்பம் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 1. தமிழ் வாஸ் செகண்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன் டு பிரிண்ட். ஸோ தப்பு. தமிழ் வந்து என்னது, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். ஐரோப்பிய மொழிகளில் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 1578 தமிழ் புக் தம்பிரான் வணக்கம் வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் கோவா. கரெக்டு தான். அப்போ 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. ஸோ அப்போ நமக்கு 2 மட்டும்தான் கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு, ஏன்னா தமிழ் என்னது முதல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா வென் வாஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரிண்டிங் ப்ரெஸ் எஸ்டாப்ளிஷ் இன் திருவாங்கூர். எந்த ஆண்டு ஒரு முழுமையான அச்சகம் முழுமையான அச்சகம் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது அப்படின்னா 1709. 1709 சொல்லுவாங்க. 1709 தான் இந்த பாருங்கள் 7, 8, 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, வரிசை பிரிண்ட் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 1709 தான் என்ன பண்ணாங்க, ஒரு முழுமையான அச்சகத்தை தரங்கம்பாடியில் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. மேட்ச் த கிளாசிக்கல் டெக்ஸ்ட் ஆஃப் உவா சாமிநாதன் வித் தேர் பப்ளிஷ்டு இயர். உவே சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்கள் பதிப்பித்த ஆண்டுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி. உங்கள் தலையை சீவிடுவேன், நீங்கள் ஏழ்ற தலையை சீவி சண்டை போட்டால் உங்களுக்கு 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சீவக சிந்தாமணி 1887. 10 பாட்டு அப்படிங்கிறது 10க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ 9 அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்து சிலப்பதிகாரம் 2 சிலம்பு போட்டிருக்காங்க, அப்போ 2 வரணும், அதுவும் கரெக்டு தான். புறநானூறு அப்போ 4 இருக்குது, ஸோ 4ம் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது, கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. சீவக சிந்தாமணி 1887, 10 பாட்டு 1889, ஏன்னா 10க்கு பக்கத்தில் 9 இருக்குது. சிலப்பதிகாரம் 2 காலில் போடுறதுனால 1892. புறநானூறு ஸோ 4 இருக்குது, ஸோ 4 கட்டாயம். இந்த மாதிரி கடைசி நம்பரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வருது, 1, 2, 3, 4 கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஹூ ஃபார்ம்டு த தியரி தட் த சவுத் இண்டியன் லாங்குவேஜ் பிலாங்டு டு த செப்பரேட் ஃபேமிலி விச் வாஸ் அன்ரிலேட்டட் டு த இண்டியோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். தென்னிந்திய மொழிகளில் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா FW எல்லிஸ் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாரு, 2க்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, 2 பேரும் எதிரெதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. 5வது கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 5th கொஸ்டின் என்ன வரும், எல்லிஸ் அப்படிங்கிற நபரை பற்றி சொல்லியிருக்காங்க. 6வது கொஸ்டின் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6th கொஸ்டின். Who wrote the book A Comparative Grammar of Dravidian or South Indian Family of Languages? திராவிட அல்லது தென்னிந்திய மொழியின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார், ராபர்ட் கால்டுவெல். 1856 இது பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நூலை எழுதிய நபர் யார், ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற நபர். கொஸ்டின் நம்பர் 7. 7th கொஸ்டின். Who was the first to argue Tamil is a classical language and demanded that the University of Madras should not call Tamil as a vernacular language? தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்றும் முதலாக வாதாடியவர் யார் அப்படின்னா VG சூரிய நாராயண சாஸ்திரி, வீக்கோ.
சூரியன் சாஸ்திரி என்ன பண்ணுறாரு, அந்த பல்கலைக்கழக ஆசிரியராக இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. He is considered the father of Tamil linguistic purism. இவர் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கிய நபர். சரி, அடுத்து he is the founder of தமிழ் தனித்தமிழ் இயக்கம். சரி, இவர் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இவர் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். மூணாவது ஸ்டேட்மெண்ட், he worked in a journal சித்தாந்த தீபிகா. தன்னுடைய இளம் வயதில் என்ன பண்ணாரு, சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் இவர் பணியாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா மறைமலை அடிகள். மறைஞ்சு இருந்திருப்பாரு, இந்த சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் மறைஞ்சிருப்பார் மறைமலை அடிகள் அப்படிங்கிற நபர் தான் தனித்தமிழ் இயக்கத்தோட உருவாக்கிய நபர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் தூய்மைவாதத்தின் பிற மொழிகள் கலப்பு தமிழ் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன நபர் இவர் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, 9th கொஸ்டின். சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, ஒன்று பார்ப்போம். அஸ் இயர்லியர் அஸ் 1578 தமிழ் புக் தம்பிரான் வணக்கம் வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் கோவா. 1578ஆம் ஆண்டிலே தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இன் 1709 full-fledged printing press has been established by சீகன் பால்கு அட் ட்ராங்குபார். 1709ஆம் ஆண்டு முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ஆரம்பகால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தஞ்சாவூரில். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா, 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, 10வது கொஸ்டின். ஹூ இஸ் கன்சிடர் ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம். அதே திரும்ப வந்திருக்கு. தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார், மறைமலை அடிகள். இதெல்லாம் மறக்கவே கூடாது, ஏன்னா மறைமலை அடிகளும் பரிமார் கலைஞரை சுற்றி அடிக்கடி கொஸ்டின் எடுத்துகிட்டே இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 11. ஹூ ரைஸ் த ஸ்லோகன் தமிழ்நாடு தமிழருக்கே. தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஃபார் தமிழ்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முதலாக எழுப்பியவர்கள் யார் அப்படின்னா மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதி அப்படிங்கிற 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற அந்த கோஷத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. When did F.W. Ellis establish a college at Fort St. George? எந்த ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டையில் F.W. Ellis கல்லூரியை நிறுவினார் அப்படிங்கிறது சில புத்தகங்களில் 1816, ஆன்லைனில் 1812 இருக்குது. ஸோ 1816. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ராபர்ட் கால்டுவெல் wrote a book titled A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages in 1856. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ராபர்ட் கால்டுவெல் 1856 திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற புத்தகத்தை எழுதினார். சரி, ரெண்டாவது ராபர்ட் கால்டுவெல் எஸ்டாப்ளிஷ்ட் a close affinity between the Dravidian language in contrast with the Sanskrit and also established the antiquity of Tamil. திராவிட மொழிகளுக்கு இடையே நெருங்கிய உறவு இருப்பதையும் அத்தகைய ஒற்றுமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் ராபர்ட் கால்டுவெல் நிறுவினார். மேலும் தமிழின் தொன்மையும் நிலைநாட்டினார். அப்படின்னா 2மே கரெக்ட் தான். சூப்பர். அப்போ 1, 2, 13க்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 14, 14th கொஸ்டின். ஹூ ஸ்டேட்டட் தட் அன்டில் வர்ணா சிஸ்டம் அபாலிஷ்டு there is no possibility of political development and equality. வர்ணா முறையை அகற்றாத வரை அரசியல் வளர்ச்சி மற்றும் சமத்துவத்திற்கான சாத்தியம் எதுவுமே இல்லை என்று கூறியவர் யாரு, சங்கர நாயர். முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த சங்கர நாயர் அப்படிங்கிற நபர் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15, 15th கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். மணிக்கொடி, எழுத்து, சுதேசமித்ரன், நவசக்தி அப்படின்னு உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், திருவிக்கா, பிஎஸ் ராமையா, சி சு செல்லப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மணிக்கொடி அப்படிங்கிறது ராமையா அப்படிங்கிற நபர் எழுதிய புத்தகம். எழுத்து அப்படிங்கிறது செல்லம்மா எழுதுவாங்க, செல்லப்பா அப்படிங்கிற புத்தகம். சுதேசமித்ரன் நமக்கு தெரியும், ஜி சுப்பிரமணியம். நவசக்தி அப்படிங்கிறது திருவிக்கா அப்படிங்கிறது. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, 3, 4, 1, 2. இதோட ஆன்சர் என்ன, 3, 4, 1, 2 தான் இதோட ஆன்சர். சரியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. ஹூ கம்பைல்ட் எ டிக்ஷனரி that provide pure Tamil equivalent to the Sanskrit word that had crept into the Tamil vocabulary. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ்
சொற்கள் அடங்கிய அகராதியை தொகுத்தவர் யார் அப்படின்னா நீலாம்பிகை. ரொம்ப 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 முக்கியம். இந்த ஒரு டிக்ஷனரியை ரெடி பண்ண நபர் யார்? நீலாம்பிகை அப்படிங்கிற நபர் தான். கொஸ்டின் நம்பர் 17, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. பாப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அது த ஆன்டி ஹிந்தி டே வாஸ் அப்சர்வ்டு 1 நவம்பர் 3 டிசம்பர். அப்போ நவம்பர் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஜூன் ஜூலைகளில் அது நடந்திருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தமிழ் ஸ்காலர்ஸ் லைக் மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதி, கே அப்பாதுரை, முடியரசன், கியாபே விஸ்வநாதம், இளங்காவனூர் சப்போர்ட்டர் த அகிடேஷன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு மறைமலை அடிகள், சோமசுந்தரம், கே அப்பாதுரை, முடியரசன், கியாபே விஸ்வநாதன் மற்றும் இளங்கோவனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சரி பார்ப்போம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3 இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா. த சைவ சித்தாந்த மகாஜன சபா கான்ஃபரன்ஸ் அட் வெல்லூர் டிசம்பர் 1937. இது வரைக்கும் கரெக்டு. தமிழ் சைவ ஸ்காலர்ஸ் அனௌன்ஸ் த சப்போர்ட் ஆஃப் ஹிந்தி டீச்சிங். ஸோ இந்த இடம் தப்பாக இருக்குது. இவங்க சப்போர்ட்டாக இல்லை எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. தமிழில் பார்ப்போம். டிசம்பர் 1937 வேலூரில் நடந்த சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில் இந்தி போதனைக்கு தங்கள் ஆதரவை தமிழ் சைவ அறிஞர்கள் அறிவித்தனர் அப்படின்னா கட்டாயம் தப்பு. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு? 1, 3 ரெண்டுமே நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 18, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். உமன் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த ஆன்டி ஹிந்து அகிடேஷன் அப்படிங்கிறது தப்பு தான். பெண்களும் என்ன பண்ணாங்க? இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றாங்க. சரி ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது லைனு. த தமிழ்நாடு உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் கன்வீனன்ட் ஆன் 13th November 1938. கரெக்டு. பிராமின்ஸ் லைக் காஞ்சி ராஜகோபாலாச்சாரியா ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் ஆன்டி ஹிந்து மூவ்மெண்ட். இங்கே 11 சார் அப்படின்னா 13 தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ 2, 3 நமக்கு கரெக்டு தான். அப்போ என்னது? ஆப்ஷன் டி, காஞ்சி ராஜகோபாலாச்சாரி போன்ற பிராமணர்களுக்கும் இந்திய எதிர்ப்பு இயக்கத்தில் பங்கேற்றனர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19, மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்டட் விட்டு ஆன்டி ஹிந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஜிடி நாயுடு, ஸ்டாலின் ஜெகதீசன், மூவாலூர் ராமாமிர்தம், பி கலிஃபுல்லா அப்படிங்கிற நபரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிடி நாயுடு யார்? இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு நிதி உதவி அளித்த நபர். அப்போ 1க்கு 3 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை என்ன பண்ணுறாரு? நிதி உதவி அளிக்கிறார். ரெண்டாவது ஸ்டாலின் ஜெகதீசன் இந்தி எதிர்ப்பை எதிர்த்து உண்ணாவிரத நபர். அப்போ 2க்கு 1. மூவாலூர் ராமாமிர்தம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ 3க்கு 4. கலிஃபுல்லா முஸ்லீம் லீக்கோட உறுப்பினர். அப்போ 3, 1, 4, 2 தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20, 20வது கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் த ஆன்டி ஹிந்தி மூவ்மெண்ட். இந்திய எதிர்ப்பு இயக்கம் தொடர்பாக பின்வரும் எந்த கூற்று உண்மை அல்ல? ஆன் 1st June 1938 a boycott committee was formed to coordinate the picketing. மறியல் குழு 1 ஜூன் 1938 அன்று புறக்கணிப்பை ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்டது. சரி கரெக்டு தான். பெரியார் வாஸ் அரஸ்டட் அண்ட் சென்டென்ஸ்டு அண்டர்கோ இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் 2 years. பெரியார் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். கரெக்டு தான். ராஜாஜி காங்கிரஸ் கவர்மெண்ட் ரிசைன்டு பிகாஸ் ஆஃப் ப்ராட்டஸ்ட். எதிர்ப்பின் காரணமாக ராஜாஜி காங்கிரஸ் அரசு ராஜினாமா செய்தது. தப்பு. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 2ஆம் உலகப் போரில் நம்மளை கேட்காம நினச்சனால தான் அவங்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆளுநர் எர்கின்ஸ் கட்டாய ஹிந்தி போதனையை வாபஸ் பெற்று அதை விருப்ப பாடமாக அறிவித்து ஒரு பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டார். கரெக்டு தான். அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இங்கே ஹிந்தி போராட்டத்துக்காக இவங்க ரிசைன் பண்ணலை. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான 20 கேள்வி. ஸோ நம்ம லைவ் வருவோம், சாட்டர்டேஸில் லைவ் வருவோம். அதுக்கு நடுப்புற டெய்லி 20 கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணிட்டுருங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ.